வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருக வருகன வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம இன்ஸ்டாகிராம்ல நேற்று தான் கேட்டிருந்தோம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடலாமா இல்லை பர்சன்டேஜ் போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த டாபிக் தான் வந்து சூஸ் பண்ணிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம இதே வந்து வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ அடுத்து வந்து பர்சன்டேஜ் நான் போடுறேன். சார் ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் போடுறீங்களா, அது என்ன சார் ஆச்சுன்னா அதுவும் அடுத்தடுத்த பாட்டு வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட வர மாதிரி தனித்தனி பாட்டை வந்து 4 பாட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த பாட்டு வந்து 5, 6ன்னு சொல்லிட்டு நான் அதை அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும்தான் நம்ம கொஸ்டின் கேட்க போகிறாங்க நான் எக்ஸாமில் இல்லை, எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகாம தானே கேட்க போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த டாபிக் நான் அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். அதுலேயும் நான் 5, 6ன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷன் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பேசிக் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா லிசன் பண்ணுங்க. எல்சிஎம் என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்கு, அதாவது மீசிமான்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஹெச்சிஎஃப் என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஜிசின்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து மீ பெரு பொது வகுத்தி, மீ பேவா இல்லை மீ போவான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஓகேவா சார்? அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே எல்சிஎம் கேட்கறாங்கன்னா மினிமம் நமக்கு 2 நம்பராச்சும் கேட்பாங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அதுல இருந்து கேட்க மாட்டாங்க. மினிமம் 2 நம்பராச்சும் இருக்கணும். ஹெச்சிஎஃப்மே அதே மாதிரி தான். ஸோ இப்போ 2 நம்பர் கேட்கறாங்க. உதாரணத்துக்கு இப்போ 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 9ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? இதோட எல்சிஎம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ் எழுதுவாங்களேன், மல்டிபிள் ஆனது மடங்கு. இப்போ இந்த 2 நம்பருக்கான மடங்கு எழுதுங்க. ஆரோட மடங்கு என்னென்ன வரும்? 6, 12, 18, 24, 30, 36 வரும். கரெக்டா? ஸோ அப்போ 9 மடங்கு என்னது? அதாவது மடங்குனா 2 நம்பர் கூட மல்டிபிள். அப்போ 9 மடங்குல என்ன வரும்? 9, 18, 27, 36, 45, 54 சொல்லுவோம். ஓகேவா? இப்ப எல்சிஎம்ல கடைசி இருந்து பாக்குறப்ப மடங்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ 2 நம்பர் கொடுக்குறோம்னா அதோட மடங்கு வந்து நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? இப்ப காமன் என்னது? பொதுவானது. அப்ப இது ரெண்டுத்துக்குமான பொதுவான நம்பர்லாம் பாருங்க. இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு 18 நம்பர் இருக்கும். வேற ஏதாவது காமனா இருக்கு பாருங்க. இங்க 36 இருக்கு. ஓகேவா? நமக்கு காமனா நம்பர் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. என்னது? 18, 36. ஓகேவா? மடங்குனா மடங்கு எழுதியாச்சு, காமன்னா காமனா நம்பர் எடுத்துட்டோம். இப்போ இங்க வாங்க, மீச்சிறு அதாவது லீஸ்ட் நம்பர். இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பர்? 18 சின்ன நம்பரா 36 சின்ன நம்பரா? 18 தான் சின்ன நம்பர். அப்போ 6க்கும் 9க்குமான எல்சிஎம் என்னவா இருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 18 தான் இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஏன் சார் இவ்வளவு பேசிக்ஸ் வந்து போறீங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ப்ராப்ளம் வந்து நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா நம்ம வந்து அப்ளை பண்ணவே முடியும். ஷார்ட்கட் அப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஷார்ட்கட் ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நம்மளால எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணவே முடியும். ஓகேவா? இப்பெல்லாம் வந்து எக்ஸாம்ல நம்பர்ஸ் வச்சு கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமுமே எக்ஸ், ஒய், இசட், ஏபிசிடின்ட்டு ஏதோ கேட்கறாங்க. அப்ப நம்ம பேசிக்ஸ்ல எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமோ எப்படி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கணும், அட் த சேம் டைம் பேசிக்ஸும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப இது புரிஞ்சிச்சு. அப்ப ஹெச்சிஎஃப் என்ன சொல்லிட்டு அப்படி கவனிங்க. இப்ப இதே நம்பர் இருக்கு. இப்ப 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 9ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? ஹெச்சிஎஃப்னா பாருங்க, ஹெச்சிஎஃப்னா என்னது? வகுத்தி, ஃபேக்டர். ஃபேக்டர்னா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். இப்ப அந்த 6ன்ற நம்பரை எதெல்லாம் டிவைட் பண்ணலாம்? 6ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 1ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? அப்ப இந்த 9 பாருங்க, 9ன்ற நம்பரு எதால டிவைட் பண்ணலாம்? 9ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், அடுத்தது 1ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். ஓகேவா? இது கிளியரா? இப்ப ஃபேக்டர் முடிச்சா வகுத்திகள் பார்த்துட்டோம். இப்ப காமன் எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க. இந்த 3ன்ற ஒரே நம்பர் மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப இதுக்கான ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்னா 3ஆ தான் இருக்கும். சில டைம்ல வந்து 2-3 நம்பர் வரும். இப்ப உதாரணத்துக்கு 6க்கும் 12க்கும் நம்ம ஃபேக்டர் பாக்குறோம் அப்படின்னா 6க்கு நம்ம என்ன தெரிஞ்சிச்சா? இப்ப 12 நம்பர் ஃபேக்டர் பாருங்க. 12 நம்பர் என்ன ஃபேக்டர் வரும்? 12 அப்படின்னா இப்ப இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 6க்கும் 9 3 கண்டுபிடிச்சிட்டோம். இன்கேஸ் இப்ப 12னா அது வந்து 12ஆல டிவைட் ஆகும், 6ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 1ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அதாவது வகுத்தினா ஃபேக்டர் எழுதினேன். இப்ப காமன் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப காமன் பாருங்க, என்ன நம்பர்லாம் காமனா வரும்? 1ன்றது காமனா இருக்கு, 2ன்றது இருக்கு, 3ன்றது இருக்கு, 6ன்றது இருக்கு. 4 நம்பர் காமனா இருக்கு. இப்ப இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட், இது இந்த 4 நம்பர்ல எது ஹையஸ்டா இருக்கோ அதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன எடுப்போம்? 6. அப்ப 6க்கும் 12க்கும் நமக்கு ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்னா 6ஆ தான் இருக்கும். புரியுதா? ஸோ ஹெச்சிஎஃப்னா அந்த வகுத்தில காமனான நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சா? எல்சிஎம் அப்படின்னா கொடுத்துருக்க 2 நம்பர்ல பொதுவான நம்பர்ல எது சின்ன நம்பரா இருக்கோ அதை சூஸ் பண்ணுவோம். இதான் பேசிக்ஸ். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க, புரியும்.
இப்போ அடுத்து வந்து எப்படி டானா வகுத்தில் போட்டு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நம்ம டானா வகுத்தில் சொல்லிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு பேசிக்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர்ல நம்ம இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபைண்ட் எல்சிஎம் மீசிமா காண்கன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. HCFனா ஃபைண்ட் HCF மீபேவா காண்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கேட்டா என்ன சார் பண்றதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எத்தனை நம்பர் இருக்கீங்க? 3 நம்பர் இருக்கு. 2, 6, 9. ஓகேவா? நம்ம டானா வகுத்துன்னு சொல்லல, அதான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த 3 நம்பருக்கும் ஏதாவது காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இருக்கா பாருங்க. 2ன்ற நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது 9 வந்து இதில் வராது, ஆனா மினிமம் 2 நம்பரா டிவைட் பண்ண முடியும். அப்போ 2ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 2s are 2, 3 2s are 6. 9 2ஆல டிவைட் ஆகாது. ஸோ அந்த 9 அப்படியே நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த 3 நம்பருக்கு இந்த 1 விட்டுருங்க. இந்த மாதிரி 1 வந்துச்சுன்னா அந்த 1 வந்து அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த 1 வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வாங்க. இந்த 3க்கும் 9 என்ன காமனா இருக்கக்கூடிய நம்பர் பாருங்க, 3 என்று சொல்லலாமா? ஸோ இப்போ அந்த 1க்கு 1 வந்துரு போது, இதை 3ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போது 1. 9 3ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போது 3. இதோட நம்ம ப்ராசஸ் நிறுத்திடணும். எப்பெல்லாம் நம்ம 1ன்னு வருதோ அதோட நம்ம ப்ராசஸ் நிறுத்திட்டு ரிமைனிங் கூட எல்லா நம்பரும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்க என்ன இருக்கு? 2 3s are 6. இங்க என்ன இருக்கு? 1 1s are 1 தான். ஸோ 1 into 3 3. அப்போ 6 3s are 8ன்றது தான் இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம். புரியுதா? ஸோ கொடுத்துருக்க நம்பர் பார்க்குறோம், அதை எடுத்து எழுதிடுறோம். இப்போ இந்த 3 நம்பருக்கு என்ன காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம். 2 நம்பருக்கு இருக்கு, 2ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்றோம். இந்த 1 நமக்கு வந்துட்டே இருக்குன்னா அந்த 1 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். இப்போ 9 2ஆல டிவைட் ஆகுது. நிறைய பேர் 9/2ன்னு சொல்லிட்டு 4.5 போடக்கூடாது, கரெக்டா டிவைட் ஆகும். புரியுதா? ஸோ அப்போ அந்த 9 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். 1 டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே போட்டுட்டோம். இப்போ இந்த 3ஆல் டிவைட் பண்றப்ப எனக்கு 1 வந்துச்சு, 3 வந்துச்சு. ஸோ நம்ம எப்பெல்லாம் இந்த மாதிரி இப்போ எதுவுமே இங்க எதுவுமே காமனே கிடையாது. 1 விட்டுருங்க. 1 தவிர்த்து இந்த 3 இருக்கு. அந்த 3 நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ராசஸை நிறுத்திட்டு இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம்னா நமக்கு எல்சிஎம் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ HCF என்ன சார் பண்ணுறதுன்னா நல்லா லிசன் பண்ணுங்க. HCF ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ 3 நம்பர் கொடுத்துட்டாங்களா? HCF இங்கெல்லாம் வந்து 9க்கு இல்லை, ஆனா HCFனாலும் அதே தான். 3 12 18. ஓகேவா? இந்த 3 நம்பருக்குமே கண்டிப்பா என்னவா இருக்கணும்னா ஒரு காமனான நம்பர் இருக்கணும். புரியுதா? இங்க ஏதாச்சும் 2 நம்பர் 3 நம்பருக்கு இருந்தாவே நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஆனா HCF பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற 3 நம்பருமே நம்மளுக்கு கண்டிப்பா காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இருக்கணும். அப்ப இது 3மே காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன இருக்கும்? நமக்கு 3ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இது 3ஆல் டிவைட் பண்ணா வந்து போது இங்க 1, இங்க 6 3s are 18. சாரி, 4 3s are 12. சாரி, 4 வந்துருமா? இங்க 4 3s are 12. இங்க வந்து நமக்கு 6 3s are 18. ஓகேவா? ஸோ இது 3ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? இங்க 1 வந்துரு போகுது, இங்க வந்து 4 வந்துரு போகுது, இங்க வந்து 6 வந்துரு போகுது. ஓகேவா? இப்பதான் நம்ம நிறைய பேர் டவுட்டே வரும், சார் இங்க 1னா எல்சிஎம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? 2 காமனா நம்பர் 2ன்னு போட்டுட்டு 1 அப்படியே காப்பி பண்ணிப்போம். 2 2s are 4, 3 2s are 6ன்னு சொல்லிட்டு போடுவோம். கரெக்டா? இது எல்சிஎம்மா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா HCFனா எப்போ உங்களுக்கு 3 நம்பர் காமனா நம்பர் டிவைட் ஆகவே வரலன்னா விட்டுடணும். இப்போ 1 4 6 இதுக்கு 3க்குமே காமனா நம்பர் ஏதாச்சும் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ இதோட ப்ராசஸை நிறுத்திடணும். புரியுதா? ஸோ இந்த கொடுத்துருக்க 3 நம்பருக்குமே பொதுவான டிவைசர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம HCF கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வந்துட்டாலே உங்களால் HCF கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ புரியுதா? எல்சிஎம்னா இருக்கிற அப்படியே இந்த 1ஓட இருந்துச்சுன்னா எல்லா நம்பரையும் எடுத்துப்போம். ஆனா HCFனா இந்த 3 நம்பர் காமனா நம்பர் இல்லை. ஸோ அதோட ப்ராசஸ் நிறுத்திடணும். ஓகேவா? உங்களுக்கு புரியல, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படியே இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் புரியலனாலும் இந்த எக்ஸாம்பிள் இன்னொரு வாட்டி தெளிவா ரொம்ப ஸ்லோவா சொல்றேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. எல்சிஎம் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்த நம்பர்ஸ் பார்க்குறோம், கொடுத்த நம்பருக்கு டானா வகுத்தில் எடுப்போம். கரெக்டா? ஸோ கொடுத்த நம்பர் என்னது? 2 3 6 18 24. இந்த எல்லா நம்பரும் காமனா நம்பர் என்ன இருக்குன்னு பாக்குறோம்னா 2 இருக்கு. ஸோ அந்த நம்ம 2ஆல் டிவைட் பண்ணா என்ன வந்துரு போகுது? 1 3 வராது, அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஸோ 6 வந்து டிவைட் பண்ணா நமக்கு என்ன வருது? 3. 6 2ஆல் டிவைட் பண்ணா 3 வந்துரு போகுது. 18னா 9 வந்துரு போகுது. 24னா நமக்கு 12 வந்துரு போகுது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற இது எல்லா நம்பரும் காமனா டிவைட் கொடுக்கும் நம்பர் 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்றப்ப இந்த மாதிரி வந்துச்சு. 3 வந்து வரானா நம்ம அப்படியே போட்டுப்போம். கரெக்டா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல ஏதாவது காமனா நம்பர் இருக்கான்னு பாருங்க. இதுல என்ன காமனா நம்பர் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த 1 நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அந்த 1 அப்படியே நம்ம காப்பி பண்ணிப்போம். இங்க என்ன வந்துருக்குது? 1 3s are 3, இங்க 1 3s are 3, இங்க 3 3s are 9, இங்க 4 3s are 12. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப எல்சிஎம் என்ன அர்த்தம்? இங்க 3 வந்துருச்சு. இப்ப 3 4க்கும் காமனா நம்பர் இல்ல.
அப்ப எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்னா அப்படியே இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணா என்ன போகுது 2 3s are 6, 3 ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணா 1 தான். ஸோ 3 4s are 12. ஓகேவா? இப்போ 6 × 12 நமக்கு என்ன கணக்கு வரப்போகுது 72. அப்ப இந்த 5 நம்பருக்கான எல்சிஎம் வந்து என்னது 72. ஓகேவா? இந்த 1 வந்துட்ட பிறகு இந்த காமனா நம்பர் இல்லைன்னா HCFனா இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இதை நம்ம பார்க்கவே மாட்டோம், இதோட முடிஞ்சிடும். ஆனா எல்சிஎம் அப்படின்னா இந்த நம்பர் இல்லைனாலும் அதையும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். புரியுதா? ஓகே. இப்போ இங்க பாருங்க, இப்போ நம்ம HCF கேட்குறாங்க, ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 நம்பருக்கு வந்து டானா வகுத்தல் போடுங்க. 4 16 18 8ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ இந்த 4 நம்பருக்குமே பொதுவான கண்டிப்பா இருக்கணும். ஏதாவது ஒண்ணுக்கு இல்லைன்னா கூட நம்ம HCF கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த 4 நம்பருக்குமே பொதுவான டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னது 2. சரியா? அப்ப 2ஆல் எடுத்தீங்கன்னா என்ன வந்து போதீங்க 2 2s are 4, இங்க 8 2s are 16, இங்க 9 2s are 18, இங்க 4 2s are 8. கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் இங்க என்ன பார்ப்பீங்க, இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது 4 நம்பரும் காமனா நம்பர் பார்க்குறோம். சரியா? ஸோ 4 நம்பரும் காமனா பாருங்க 2 8 9 4. இந்த 2 இந்த 8 இந்த 4 நமக்கு 2ஆல டிவைட் ஆகும். ஆனா இந்த 9 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப நம்ம இதுக்கப்புறம் நம்மளால HCF கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸோட நின்றுச்சு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா கண்ணா? இந்த 3 நம்பரு 2ஆல டிவைட் ஆகும். இந்த 3 நம்பர் நமக்கு 2ஆல டிவைட் ஆகும். ஆனா இந்த 9 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இருக்கிற எல்லா நம்பருமே காமனா டிவைசர் நம்பர் இல்ல. ஸோ அப்ப இதுக்கான HCF வந்து என்ன அப்படின்னா 2ன்றதான். அப்ப இந்த 4 நம்பருக்கான HCF வந்து 2 தான். ஆனா இது எல்சிஎம் வந்து என்ன பண்ணுவோம், இதே நம்பருக்கு இப்போ வந்து இதுக்கான HCF நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்பா, என்னது 2. சரியா? இதுக்கான HCF நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே நம்பருக்கு இப்போ எல்சிஎம் கேட்கறாங்க. இதே நம்பருக்கு இப்போ எல்சிஎம் கேட்கறாங்கன்னா என்ன ஆகும், சால்வ் பண்ணி காட்ட பாருங்க. இதே 4 நம்பருக்கு இப்போ எல்சிஎம் கேட்கறாங்க அப்படின்னா 2 போடுமா? ஸோ என்ன வந்து போகுது 1 2s are 2, 4 2s are 8, 9 போகாது. ஸோ 9 போட்டுக்கும் 2 4s are 8. இப்போ இதை பார்க்குறோம். இது பார்க்குறப்ப இன்னும் இங்கே அகைன் வந்து நம்ம 2ஆல பண்ணுறோம். ஸோ 2ஆல பண்ண நம்ம வந்து 1 அப்படியே காப்பி பண்ணிப்போம். 2 2s are 4, இது 9 போகாது, அப்படியே 9 எடுக்க போகுது. இங்க 1 2s are 2. இப்போ இந்த 2 9 காமனா போகுமானா போகாது. அப்போ என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆக போகுது 2 2s are 4 2s are இங்க 18 இருக்கு, இங்க என்ன இருக்கு 9 2s are 18 இருக்கு. அப்போ 18 8 மல்டிப்ளை பண்ணா அதான் இந்த 4 நம்பருக்கான எல்சிஎம். HCF வந்து 2ன்றதை கண்டுபிடிச்சோம். புரியுதா? ஸோ எல்சிஎம்னா எல்லா நம்பரையுமே நம்ம எடுத்துப்போம். HCFனா 4 நம்பருமே நமக்கு டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் HCF ஆஃப் த 3 நம்பர்ஸ் 60 75 90? அதாவது 60 75 90 3 எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா இவற்றின் வித்தியாசம் காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பருக்கான எல்சிஎம்முக்கும் HCF கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதை எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ல நல்லா கொஞ்சம் ஒரு கொஸ்டின்ல எல்சிஎம்மும் கேட்கறாங்க HCF கேட்கறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 60 75 90 தனித்தனியெல்லாம் கண்டுபிடிக்கும் போது ஒரே இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா நான் HCF தான் கண்டுபிடிக்க போறேன். புரியுதா? HCFனா இந்த 3 நம்பரும் காமனா நம்பர் பாருங்க. 3 நம்பரும் காமனா நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு 5ஆல டிவைட் பண்ணலாமா? ஸோ 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு வந்து போகுது 12. 75 நமக்கு என்ன வந்து போகுது 15 வந்து போகுது. கரெக்டா? ஸோ இங்க என்ன வந்து போகுது நமக்கு 90 நமக்கு 5ஆல டிவைட் பண்றதா நமக்கு 18 வந்து போகுது. கரெக்டா? ஸோ அடுத்தது இப்போ இந்த 3 நம்பர் காமனா நம்பர் பாருங்க. இந்த 3 நம்பர் காமனா நம்பர் 3 எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 3s are 12 வந்துட்டு போகுது. 15 3ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 5 வந்துட்டு போகுது. 18 3ஆல் டிவைட் பண்ணா 6 3s are 18 வந்துட்டு போகுது. ஓகேவா? இதுக்கப்புறம் இது 3க்கு ஏன்னா காமனான நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இதானது HCF. அப்ப இந்த 3 நம்பருக்கான HCF என்னது 3 5s are 15. இப்போ அப்படியே இதோட கண்டினியூ பண்ணா நமக்கு LCM கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்சா அப்படியே இதுக்கு அப்படியே LCM கண்டுபிடிச்சிடறோம். இப்போ இது 2 காமன் நம்பர் என்னது 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணா இங்க வந்து போகுது 2 5 போகாது. ஸோ 5 அப்படியே எடுத்துக்கிறேன். இங்க 3 வந்து போகுது. ஓகேவா? ஸோ இது 3க்கு தான் அதுக்கு இது காமன் நம்பர் இல்ல. ஸோ இது அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு LCM கிடைச்சிரும். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are நமக்கு 6 கிடைச்சிருச்சு. 2 3s are நமக்கு 6 கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? இந்த 5 இருக்கு, இந்த 5 இருக்கு. ஸோ 5 5s are 25.
ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 36 × 25 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு நம்பரை நம்ம 25 மல்டிப்ளை பண்ண போனோம்னா இங்க கொடுத்துருக்க நம்பர் என்னது 36, அதை பாதியாக்குனா என்னது 18, மறுபடியும் அதை பாதியாக்குனா என்னது 9. ஸோ அது கூட 2 0 சேர்த்துட்டீங்கன்னா இதான் 25 மல்டிப்ளை பண்ணதுக்கான ஈக்குவலன்ட் ஆன்சர். என்ன சார் சொல்றீங்க, புரியவே இல்லை? நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னொரு வாட்டி சொல்றேன். ஒரு நம்பர் 36ன்ற நம்பரை நான் 25 டிவைட் பண்றேன்னா மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை பாருங்க 36, அதை பாதியாக்குனா என்னது 18, அதை பாதியாக்குனா என்னது 9. ஸோ வந்த ஆன்சர் கூட 2 0 சேர்த்தீங்கன்னா அது 25க்கு மல்டிப்ளை பண்ணதுக்கான அர்த்தம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா 100 நம்ம 4 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு 25 கிடைக்கும். ஸோ அதை தான் நான் பண்றேன். இருக்கிற வேலையை நான் 4 டிவைட் பண்ணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ கொடுத்துருக்க நம்பரை பாதியாக்கி இன்னொரு வாட்டி பாதி 4 டிவைட் பண்ண சமம். ஸோ அந்த 2 0 இங்க நம்ம ஆட் பண்ணிடுவோம். சார் ரொம்ப குழப்பது சார், நான் அப்படியே டேரக்டாவே டிவைட் பண்ணா இல்லைங்க, உங்களுக்கு உண்மையாக டைம் சேரும். இப்போ வேற என்ன நம்பர் சொல்றேன், நீங்களே டிவைட் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ 8 × 25 ஒரு நம்பர் இருக்கு. இது எப்படி, இதை மல்டிப்ளை பண்ணா டைம் ஆகும். இப்போ நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. கொடுத்துருக்க நம்பர் பாதியாக்குனா என்னது 4, இதை பாதியாக்குனா என்னது 2, வந்த ஆன்சர் கூட 2 0 சேர்த்துட்டா இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னொரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு நம்பர் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், 16 எடுத்துக்கோங்க. 16 × 25 இது பார்க்க பெருசா இருக்கா, டைம் ஆகும். ஆனால் நம்ம சொன்ன மெத்தட்ல போட்டா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நீங்க கொடுத்துருக்க நம்பரை பாதியாக்குங்க, பாதியாக்குனா 4, இதை பாதியாக்குனா 8 வரும். கரெக்டா? 16 பாதியாக்குனா 8, 8 பாதியாக்குனா 4. ஸோ இது கூட 2 ஆன்சர் 2 0 ஆட் பண்ணீங்கன்னா இதான் ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான இந்த நான் உங்களுக்கு இது ஷார்ட்கட் மாதிரி திருப்பி சொன்னேன் 25 மல்டிப்ளை பண்றதுக்கு. இப்போ இந்த சம்முக்குள்ள வாங்க. சம்முக்குள்ள வந்தோம்னா நமக்கு வித்தியாசம் தானே கேட்குறாங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எல்சிஎம் நமக்கு 900 கிடைச்சிருக்கு. HCF நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னு சொல்லிட்டு 15ன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, 2 நம்பருக்கான டிஃபரன்ஸ் வித்தியாசம் தான் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ வித்தியாசம் என்னது, 2க்குமான வித்தியாசம் 900ல் 15 போச்சுன்னா என்னது 885. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம்ல போய் ஸோ இந்த கொஸ்டின்ல தான் நமக்கு என்ன பண்ண போனா பேசிக்ஸ் காப்பாற்ற போகுது. இந்த கொஸ்டின் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் ப்ராப்ளம் கேட்கறாங்க அப்படின்னா நம்மளா 2 நம்பர் அசீவ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. ஜிசிடினால HCFனால ரெண்டும் ஒன்று தான். எல்சிஎம் HCF கொடுத்துட்டு அதை ரிலேட் பண்ணி இந்த ரிலேஷன்ல எது கரெக்ட்னு கேட்கறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 4ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? இரு வெவ்வேறு எண்களில் எல்சிஎம் அண்ட் HCFக்கான தொடர்பு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ 2 நம்பர் எடுத்துட்டேன். அப்போ இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் என்னவா இருக்கும் சொல்லுங்க. 2 நம்பருக்கான எல்சிஎம் என்னவா இருக்கும்னா எது பெரிய நம்பரா இருக்கோ அதான் இருக்கும், 4ன்றதா இருக்கும். இது 2 நம்பருக்கான HCF என்னவா இருக்கும், நமக்கு HCF நமக்கு என்னவா இருக்கும் 2ன்றது இருக்கும். ஓகேவா? புரியுதா? வேணா நீங்க டானாவத்து கூட போட்டுக்கோங்க. இப்போ 2க்கும் 4க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணா இங்கே போகுது 1, இங்கே 2. ஸோ இருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணா 2 2 சார் 4. அதான் நான் சொல்லியிருக்கேன் எல்சிஎம்னா 4. HCF என்ன அர்த்தம், 2 4 2க்கும் காமனான நம்பர் 2. ஸோ 1ஆல் டிவைட் பண்ணா 1, இங்கே 2 போகுது. இது 2 காமனான கிடையாது. ஸோ இதுதான் HCF. இதான் நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? ஸோ 2 எண்களையும் இது எடுத்துட்டேன். இப்போ அவங்க சொல்றதெல்லாம் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன கிடைச்சிருக்கு, HCF 2ன்னும் எல்சிஎம் 4ன்றது ஓகேவா? இப்போ அவங்க சொல்றதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணாவே அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட், HCF இஸ் சாரி இங்க எல்சிஎம் வரும். மீசியமானா இங்க எல்சிஎம் மாத்தி எழுதிருக்காங்க. சரியா? மீசியமானா நமக்கு எல்சிஎம். ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்னு கேட்குறாங்க. HCF இஸ் ஈக்குவல் டு எல்சிஎமா 2 ஈக்குவல் டு 4 வரும் இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்த ஆப்ஷன் கவனிங்க, GCD இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம். அதாவது 2 4 விட கம்மி தான். ஆனா நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, ஈக்குவல் கண்டிஷனும் இருக்கு. இங்க லெஸ் தென் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இது கரெக்ட். ஈக்குவல் சிம்பிள் கேட்டிருந்தனால இது 2 ஈக்குவல் கிடையாது, நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. புரியுதா? இப்ப இதே இடத்துல 2 இஸ் லெஸ் தென் 4ன்னு கேட்டிருந்தாங்கன்னா எஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கலாம். ஆனா இங்க ஈக்குவல் சிம்பிள் கேட்டிருந்தால நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அது போயிடுச்சு. அப்ப எந்த கண்டிஷனும் அது போயிடும். அடுத்த கண்டிஷன் கவனிங்க. ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடி. இங்கேயுமே ஈக்குவல் சிம்பிள் தான் இருக்கு. எல்சிஎம் ஆனது 4 இஸ் லெஸ் தென் ஜிசிடி 2ன்னு கேட்குறாங்க. கரெக்டா? இதுலயே தப்பு இருக்கு, அது மாதிரி ஈக்குவல்ட்டு தப்பு இருக்கு. அப்ப இந்த கண்டிஷனும் நமக்கு வராது.
ஸோ 3 ஆப்ஷன்ல போயிடுச்சுன்னா அப்போ இதான் சரியான ஆன்சரா இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ செக் பண்ணுங்க என்ன வரும். LCM is greater than GCD. அப்போ LCM என்னது 4. 4 is greater than 2. கரெக்ட் தானே? 4ன்றது 2 விட பெருசு தானே? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு இது சரியான ஆன்சர் டி ஆப்ஷன் தான். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறத கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 2 நம்பர் சூஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை தான் பார்க்கணும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதான் அதுக்கான சரியான ஆன்சராக இருக்கும். அதுவே இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா HCF வந்து LCMோட மடங்குல வரும். புரியுதா? HCFன்ற நம்பர் வந்து LCMோட மடங்குல வரும். கரெக்ட் தானே? 2 இருக்கா? 2 வந்து 4ஓட மடங்கு தானே? சரி 2ஓட மடங்கு தானே 4. ஸோ HCFன்ற நம்பர் 2 LCMோட மடங்குல வரும். ஓகேவா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் உள்ள ஸோ இந்த கொஸ்டினை கவனிங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது if HCF of 2 number is 6, then which one of the following can never be their LCM? அப்படின்னு என்ன சொல்றேன்னா இரு எண்களின் மீப்போவா HCF வந்து 6ன்ட்டாங்க. 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 3 நம்பர் இருக்கு. இதுக்கான HCF என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 6ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா எனில் கீழ்கண்ட எண்களில் அதாவது ஆப்ஷன்ஸ்ல எந்த எண் அவற்றின் LCM ஆக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்பதான் போன சம்ல பார்த்தோம். HCF வந்து 2னா அதோட மடங்குல தானே LCM இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 2 நம்பரோட HCF வந்து 6னா அதோட மடங்குல தானே வரும். அப்போ 6ஓட மடங்குல தானே இப்போ 12, 18, 24 அதோட மடங்குல தான் என்ன இருக்கும் LCM வந்து வரும். கரெக்டா? ஸோ அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா அது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ எது இதெல்லாம் வரும்? 18ன்றது 6ஆல டிவைட் ஆகும், 54 6ஆல டிவைட் ஆகும், 78 6ஆல டிவைட் ஆகும். அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்க? எது இருக்காதுன்னு கேட்கறாங்க. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் என்னது? என்ன நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. 95 நம்ம தான் 6ஆல டிவைட் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா HCFன்றது LCMோட மடங்குல வரும். இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. The number of numbers pairs lying between 40 and 100 with their HCF is 15. அதாவது 40ல இருந்து 100 வரையில் உள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகள் மீப்போவாத HCF 15ஆக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொடுத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா 40ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அடுத்தது 100 நம்பர் இருக்கு. இது இன்பிட்வீன்ல 15ஆல டிவைட் ஆகக்கூடிய எத்தனை எண் ஜோடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? இப்போ எதால கேட்குறாங்கன்னா HCF வந்து அங்கே 15ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த 15 இந்த 40ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணா சரியா எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஸோ 40 15ல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 15 30. சரியா? ஸோ 3 15 45 அதோட அதிகமா போகுது. ஸோ நம்ம எடுக்கக்கூடாது. கரெக்டா எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த 15 டிவைட் பண்ணா நமக்கு 2ன்னு கிடைக்குது. இங்க என்ன இருக்கு? 100. அந்த 100 அந்த 15ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 90ன்றது வரும். ஓகேவா? 15 into 6ன்றது நமக்கு 90ன்றது கிடைக்கும். ஸோ 7 போயிட்டீங்கன்னா அதோட அதிகமா போயிடும். கரெக்டா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 90. அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சரு 6ன்றது கிடைக்குது. ஸோ 100 15ல வகுத்தோம்னா நமக்கு 6ன்ற ஃபுல் நம்பர் கிடைக்குது. 7ன்னா அதோட அதிகமா போயிடுது. நம்ம இருக்கக்கூடாது. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? 2. இங்க என்ன கிடைச்சிருக்கு? 6. இதை மைனஸ் பண்ணி விட்டா நமக்கு என்ன ஆன்சர்? 4. அப்ப 40க்கும் 100க்கும் இடையில HCF 15ஆல வகுப்படக்கூடிய ஜோடிகள் எத்தனை இருக்கு? 4 ஜோடிகள் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 4. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM ஆஃப் த நம்பர்ஸ் 24 and 36. அதாவது 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரோட ரேஷியோஸ் வந்து கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கொஸ்டின்ல HCF LCM கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? HCF தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ HCF ஃபைண்ட் பண்ணுங்க. 24க்கும் 36க்கும் HCF ஃபைண்ட் பண்ண போறோம். HCFனா என்ன அர்த்தம்? இது 2 நம்பரும் காமனான நம்பர். ஸோ 2 நம்பரும் காமனான நம்பர் என்ன இருக்கு? நம்ம வந்து இப்போ வந்து 6 டேபிளோட இருக்கும். ஓகேவா? 6 என்ன வருது? 6 4s are 24, 6 6 are 36. ஓகேவா? ஸோ இது 2க்கும் காமனான நம்பர் இருக்கா? இருக்கு. இதுக்கு என்ன வந்துருக்குது? 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணா 2 2s are 4, 3 2s are 6. அப்ப இதுக்கப்புறம் நமக்கு காமனான நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப இது என்னது? நமக்கு HCF. அப்ப HCFன்றது நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 6 2s are 12. ஓகேவா? 12 கிடைச்சிருக்கு. இப்போ LCM என்ன அர்த்தம்? இது அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு HCF, LCM இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணா நமக்கு LCM கிடைச்சிருச்சு. ஸோ 6 2s are 12 into
2 3s are 6. என்ன வந்துட்டு போகுது நமக்கு 6 × 12 வந்து 72 கிடைச்சிருக்கு. ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க பாருங்க. எப்பவுமே ரேஷியோ வந்து என்ன பண்றோம்னா குழப்பி விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா 72 கிடைச்சிருக்கு, இங்க வந்து 12 கிடைச்சிருக்கு, இது ரேஷியோ போட்டு போயிடும். ஆனா கொஸ்டின்ல என்ன மாதிரி ஆர்டர்ல கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எல்சிஎம்மா இல்ல HCF எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF, அப்புறம் தான் LCM கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ HCF தானே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் HCF என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, HCFன்றது நம்ம 12ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? HCF தான் கேட்குறாங்க. அடுத்து LCM என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 72. 12 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் போகுது 1 12s are 12. How many 12s are 72? 6. கரெக்டா? ஸோ 1:6ன்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்க 72 12 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 6:1 கிடைக்கும். அதுவும் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க பாருங்க. நம்மள ட்விஸ்ட் பண்றதுக்காகவே வைப்பாங்க இந்த மாதிரிலாம். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி எதை ஃபர்ஸ்ட் கேட்குறாங்களோ அதை ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ல எழுதி சால்வ் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். இந்த கொஸ்டின் ஒரு தரமான சம்மு. இந்த சம்மு பேசிக் புரிஞ்சா மட்டும் தான் அட்டனே பண்ண முடியும். ஷார்ட்கட்ல ஒர்க் அவுட்டே ஆகாது. கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. LCM of A and B is Aன்னு சொல்லிட்டாங்க. LCM of B and C in Bன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாட் இஸ் த LCM of C and A அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது LCM கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் LCM என்னன்னு சொல்லிட்டாங்க ஏன்னு சொல்றாங்க. பிக்கும் சிக்கும் LCM என்னன்னு சொல்றாங்க பின்னு சொல்றாங்க. அப்போ சிக்கும் ஏக்கும் LCM என்னவா இருக்கும், இங்க ஏ இங்க பி இங்க சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணீங்க. அது தப்பு. ஃபர்ஸ்ட் இதுமே கேட்கறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஏபின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன் அசியூம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அசியூம் பண்ணுவோம் 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இதுக்கான LCM என்னவா இருக்கும் 6ஆ தான் இருக்கும். அதாவது கொடுத்துருக்கிறதுல எது பெரிய நம்பரா இருக்கோ அதான் நமக்கு என்ன கிடைக்கும் LCMன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்ப இந்த கொடுத்துருக்கிறதுல எது பெரிய நம்பரா இருந்தா நமக்கு ஏ, அதாவது இந்த ஏன்றது கிடைக்கும். அப்ப ஏன்றதுதான் பெரிய நம்பரா இருக்கும். ஏக்கும் பிக்கும் எது பெரிய நம்பரா இருந்தா நமக்கு LCM ஏன் கிடைக்கும், ஏ பெரிய நம்பர் தானே ஏ கிடைக்குது. அப்ப பிக்கும் சிக்கும் எது பெரிய நம்பரா இருக்கும், இங்க LCM பினா அப்ப பி தானே இது ரெண்டுத்துல பெரிய நம்பரா இருக்க முடியும். அப்ப சிக்கும் ஏக்கும் கேட்கறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏ தான் பெரிய நம்பர் பியை விட. ஓகேவா? அந்த மாதிரி பி தான் பெரிய நம்பர் சியை விட. இது வந்து சொல்லுங்க, இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர், ஏ இஸ் கிரேட்டர் தென் சியா தான் இருக்கும். புரியுதா? அப்ப எது பெரிய நம்பரோ தானே LCM இருக்க முடியும். இது ரெண்டுத்துக்கு எது அப்ப LCM ஏன்றதா அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் எனக்கு பேசிக்ஸ் வேணும் சார், இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்க பொறுமையா பேசிக் சொல்லி கொடுத்தா ஓகே அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஓகே தான் சூப்பர் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் அடுத்தடுத்த பார்ட்ல ஃபாஸ்டா இன்னும் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கிறேன். பாய்.